வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை. இன்று முதல் மழை படிப்படியாக அதிகரிக்கும். இன்று தென் மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு, நாளை டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பிப்ரவரி 21, 22 தேதி தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு, அதிலும் பெரும்பாலான இடங்களில் கனமழை, ஓரிடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதேவேளையில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் பிப்ரவரி 21, 22 தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. அதேவேளையில் தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, 21, 22 ஒரு நல்ல மழைப்பொழிவு, பெரும்பாலான இடங்களில் கனமழை, மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் அறுவடை வைத்திருப்பவர்கள் அதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் கேரளா அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் இலங்கைக்கு தெற்கு பகுதி முதல் ஒரு நீண்ட சுழற்சியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று மாலைக்கு பிறகு இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு ஒரு இணைப்பு சுழற்சியாக வடமேற்காக முன்னேறி வரும். இந்த நிகழ்வு வடமேற்காக முன்னேறி வரும்பொழுது இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மாலத்தீவு வரை முன்னேறி சென்று செயலிழந்து மீண்டும் ஒரு வளிமண்டல சுழற்சியாக குமரிக்கடல் வந்தடையும். அதே வழியில் இப்போது சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி இணைப்பு சுழற்சியாகவே வட மேற்காக முன்னேறி வந்து இலங்கைக்கு கிழக்கு பகுதி வரும்பொழுது சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை இலங்கை அருகே தீவிரமடைந்து டெல்டாவுக்கு மிக நெருக்கமாக வந்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து, அதே வேளையில் உயர் அழுத்தம் இப்போது ஒடிசாவில் நிலை கொண்டிருக்கும் உயர் அழுத்தம் தெற்கே முன்னேறி வரும். அதுவும் பிப்ரவரி 24, 25 தேதிகளில் தீவிரமாக உயர் அழுத்தம் நிலை கொண்டிருக்கும் என்பதால் இந்த நிகழ்வு வடக்கே முன்னேறி செல்ல முடியாமல் மீண்டும் தெற்கே முன்னேறி வந்து செயலிழந்து இலங்கை ஒட்டியே தெற்கு நோக்கி பயணித்து, இந்த நிகழ்வு பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக 24ஆம் தேதியே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து 25, 26 தேதிகளில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டு பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு பிறகு செயலிழந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக தொடர்ந்து இலங்கைக்கு தென்கிழக்கு நிலை கொண்டு மீண்டும் மார்ச் 2ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வளிமண்டல சுழற்சியாக மீண்டும் குமரிக்கடலுக்கு வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி மார்ச் 3, 4 தேதிகளில் மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் இப்போது இலங்கைக்கு தெற்கு பகுதி இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி முன்னேறி வந்தாலும் இந்த நிகழ்வும் செயலிழந்து வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வந்து அமையும் நிகழ்வோடு இந்த நிகழ்வு ஒரு வளிமண்டல சுழற்சியாக ஒன்றிணையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஒன்றிணைந்து தீவிரமடைந்து செயலிழந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக தெற்கு நோக்கி பயணித்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தொடர்ந்து நிலை கொண்டு மீண்டும் செயலிழந்து மார்ச் 2ஆம் தேதிக்கு பிறகு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு தமிழகத்தில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது வரக்கூடிய மார்ச் 5ஆம் தேதி வரை வானிலை அமைப்பு. இன்று பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி இன்று தென் மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதேவேளையில் குளிர் இருக்க வாய்ப்பில்லை. கடுமையான வேர்வை வரும் அளவிற்கு வெப்பநிலை காற்றாக உள்ளே நுழையும் என்பதால் இன்று குளிர் இருக்க வாய்ப்பில்லை. வட மாவட்டங்களுக்கு லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று தென் மாவட்டங்களுக்கு ஓர் இடங்களில் கடல் ஓரங்களிலும் உள்பகுதியிலும் ஓர் இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் இன்று பகல் நேரங்களிலும் ஓர் இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், வேதாரண்யம், புதுக்கோட்டை கடல் ஓரங்கள், இந்த கடல் ஓரங்களில் ஏதாவது ஓர் இடங்களில் லேசான தூறலோ அல்லது லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பிப்ரவரி 19ஆம் தேதி வட மாவட்டங்களை பொறுத்தவரை வட மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. டெல்டா மாவட்டங்களுக்கும் மதிய நேரங்களில் லேசான மேகங்கள் சூழ்ந்து காணப்படும். இன்று பிப்ரவரி 19ஆம் தேதியை பொறுத்தவரை. நாளை பிப்ரவரி 20ஆம் தேதி சற்று மழைப்பொழிவு அதிகரிக்கும். அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் காலை 10 மணிக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் நாகப்பட்டினம், சீர்காழி, மயிலாடுதுறை, மேலும் கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலூருக்கு வடக்கே மழை முன்னேறி செல்ல வாய்ப்பில்லை. கடலூருக்கு தெற்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை உள்பகுதியை பொறுத்தவரை வேலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவாக பிப்ரவரி 20ஆம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் கும்பகோணம், நெய்வேலி, மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில்
அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் நள்ளிரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 20ஆம் தேதியை பொறுத்தவரை பெரிய தீவிர மழை கிடைக்க வாய்ப்பில்லை. கடல் ஓரங்களில் சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 20ஆம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி 21ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னை தொடங்கி திருவள்ளுவர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரை கடல் ஓரங்கள், மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள், அதே வழியில் மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பாலக்காடு இந்த இடங்கள்லாம் மிக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 21ஆம் தேதி அதேவேளை கடலோர மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, மேலும் தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் ராமநாதபுரம் இந்த இடத்துலாம் பரவலாகவே கனமழை, அதிலும் ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதுவேளை கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த இடங்களுக்கும் பரவலான கனமழை கிடைத்தாலும் மிக கனமழை கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்கள்லாம் பரவலான வகை கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 21ஆம் தேதி அதேவேளை கடலோர மாவட்டங்களுக்கும் அங்கங்கே கனமழை கிடைத்தாலும் சென்னைக்கு சற்று குறைவான மழைப்பொழிவு, சென்னைக்கு தெற்கே வர வர படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். அதிலும் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு பகுதி, அதே வழியில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக பிப்ரவரி 21ஆம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 21ஆம் தேதி நிகழ்வு குமரிக்கடலில் நிலை கொண்டிருக்கும். அதே வழியில் இன்னொரு நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும். பிப்ரவரி 21ஆம் தேதி இணைப்பு சுழற்சியாகவே. பிப்ரவரி 22ஆம் தேதியை பொறுத்தவரை இலங்கை கிழக்கு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும். அதே வழியில் குமரிக்கடலில் இருக்கும் நிகழ்வு இலங்கை மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக பிப்ரவரி 22ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஆனால் பரவலான மழைப்பொழிவு என்பது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு. அதிலும் கரூர், நாமக்கல், சேலம், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி 22ஆம் தேதியை பொறுத்தவரை அதுவில் தேனி, திண்டுக்கல், மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழை, விருதுநகர், தென்காசி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழை, மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதே வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான மழைப்பொழிவு என்பது மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அதிலும் சேலத்துக்கு தெற்கே தான் கூடுதலாக இருக்கும். அதேவேளை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் பரவலான மழைப்பொழிவு. அதேவேளை கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 22ஆம் தேதி. பிப்ரவரி 23ஆம் தேதியை பொறுத்தவரை குமரிக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு ஒன்றிணைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து நிலை கொண்டிருக்கும் என்பதால் பிப்ரவரி 23, 24 தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆங்காங்கே மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் அங்கே லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு சற்று டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து செயல் இழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து தெற்கு பகுதி சென்றுவிடும் என்பதால் பிப்ரவரி 24, 25 தேதியில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அங்கங்கே மழை கிடைக்கும். பிப்ரவரி 23, 24 தேதிகளில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கங்கே மிதமான மழை, சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 23, 24 தேதியில். பிப்ரவரி 25ஆம் தேதியை பொறுத்தவரை மீண்டும் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று மழைப்பொழிவு அதிகரித்தாலும் கடலோரங்களில் அங்கே லேசான மழைப்பொழிவாக கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 25ஆம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு வங்கக்கடலில் வலுவான உயரழுத்தம் நிலை கொண்டிருக்கும் என்பதால் இரவு நேரங்களில் லேசான பனிப்பொழிவும் இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 25ஆம் தேதி இரவிலிருந்து பிப்ரவரி 26ஆம் தேதி மாலை இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேலும் கேரளா இந்த இடங்களுக்கு மட்டுமே தொடர்ந்து மழைப்பொழிவு நீடிக்க வாய்ப்புள்ளது.
நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை ஒன்றுக்கு படிப்படியாக செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக மார்ச் 2ஆம் தேதி பிறகு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி வளிமண்டல சுழற்சியாக பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து தமிழகத்தில் பிப்ரவரி 27, 28 மேலும் மார்ச் 1, 2, 3 என்று அடுத்த நாட்கள் தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு அங்கே பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து தமிழகத்தில் மழை நீடித்தாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதுவும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மட்டுமே லேசான மழைப்பொழிவாக அங்கே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் 3, 4 தேதிகளில் மீண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட கடல் ஓரங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 2, 3, 4 தேதிகளில் வருகிற நாட்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கே அதிக நாட்கள் மழை நீடிக்கும் என்பதால் நீங்கள் அதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் ஒரு தீவிரமான மழைப்பொழிவு என்பது பிப்ரவரி 21, 22 தேதிகளில். அதன் பிறகு மழையின் தீவிரம் குறைந்தாலும் பிப்ரவரி 24, 5, 26, 27 தேதிகளில் அங்கே மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மார்ச் 1, 2, 3 தேதிகளில் மழை இருந்தாலும் பெரிய அளவில் மழை இருக்க வாய்ப்பில்லை. மேகம் சூழ்ந்து காணப்படும். ஆனால் அங்கே மழை தென் மாவட்டங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இன்று தென் மாவட்டங்களுக்கு காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் நாளை பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 21, 22, 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் தரைக்காற்று அனைத்து மாவட்டங்களுக்குமே 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வருகிற நாட்களில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.